25 வருஷத்துக்கு முன்னாடியே அரை கிலோவில் தங்கத்தில் இந்த மாட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி போடுறோம் அது மாதிரி இதுவும் என்னுடைய பிள்ளைகள். அதனால இந்த மாட்டுக்கு அந்த நெத்திப்பாறையை போட்டு அழகு பார்க்குறேன். எனக்கு 5 வயசு ஆனதுலேருந்து மஞ்சு விரட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுல அதிக பிரியம். ஏன்னா எங்கள் தாத்தா வளர்த்தாரு, தாத்தாவுக்கு தாத்தா வளர்த்தாரு. எங்கள் அப்பாவும் ஒரு மாடுபிடி வீரர், மாடு வளர்த்தவர். அதற்கு பிறகு அதே பாரம்பரியம் நானும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாடுனா நான் படிக்காமையே அப்போதைக்கு சித்தாள் வேலைக்கு போய் மணிகள்லாம் சேகரித்து மணிகளை வாங்கி அதுக்கு மாட்டுக்கு சலங்கை தைச்சு அதுக்கு நெத்திப்பாறையெல்லாம் தைச்சேன். அப்போவே எனக்கு அலாதிய பிரியம். எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுனா எனக்கு ஒரு உயிர். மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணியைச் சேர்ந்த ஜெயராமன் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார். இவர் தனது காளைகளின் மீது உள்ள பாசத்தினால் சுமார் அரை கிலோ மதிப்புள்ள தங்க நகைகளை அணிவித்துள்ளார். இப்போ நம்ம பேரம்பேத்திகளை படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அதுக்கு என்ன செலவா அது மாதிரி இது ஒரு பையன் பேரன் பேத்தி அப்படின்னு நினச்சி நம்ம செலவு பண்ணி அதுக்கு வேணுங்கிறத நான் பராமரித்து பண்ணிக்கிறோம். தனது காளைக்கு உணவாக பழம், நாட்டுக்கோழி முட்டைகள், பேரிச்சப்பழம் போன்ற உணவுகளை இவர் தருகிறார். நம்மளோட கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்ன செய்வாங்க, மாடு வச்சு அதுக்கு மணி போட்டு துண்டு கட்டி நெத்திப்பாறை கட்டி தங்கத்தில் போட்டு வெள்ளியில் போட்டு அரசலை காதுக்கு அரசலை போட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு அலாதிய பிரியம் ஆர்வம். அது மாதிரி நமக்கு ஓரளவுக்கு பணம் காசு சம்பாதிச்சு வந்த பிறகு அது மாதிரி செய்யணும்னு ஆசை. அதை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிருக்கேன். இது காலாங்காலத்துக்கு இருக்கணும். இவரது காளையை யாராலும் அடக்க முடியாது என சவால் விடுகிறார் ஜெயராமன். இந்த காளையை பிடிச்சா 1 லட்ச ரூபா பணமும் மாட்டை கட்டிட்டா மாட்டே வச்சுக்க. ஏன்னா என் மாட்டை கட்ட முடியாது, அதனால நான் சவால் விடுறேன். இல்லைன்னா நான் மாட்டை பந்தயம் கட்டக்கூடாது. என் மாட்டை அப்படி ஒரு இதில் கட்ட முடியாதுங்கிறதுனால நான் வீர சவால் விடுறேன்.